குட் ஈவினிங் புதுயுகம் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலிவுட் அன்கட். நம்ம காலிவுட் அன்கட்டில் தினம் திரைக்கு பின்னாடி நடக்கிற ஆடியோ லான்ச்சஸ், சக்ஸஸ் மீட்ஸ், ப்ரெஸ் மீட்ஸ், இது தவிர புதுப்பட சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறையா சர்ப்ரைசஸ் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம காலிவுட் அன்கட்டில் முதலாவதாக பார்க்க போகிறது தொப்பி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் மிஸ்டர் யுரேகா. இந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் சேதுபதி, விமல், பவர் ஸ்டார்னு நிறைய ஆக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வியூஸும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னுடைய நேம் வந்து பரமராஜி. இந்த தொப்பி படத்தினுடைய ப்ரொடியூசர் நான் தாங்க. இந்த படத்தை வந்து யுரேகா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சுகுமார் சார் வந்து இந்த கேமரா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டு. என்னுடைய நீண்ட நாள் கனவு, கிட்டத்தட்ட 35 வருட கனவு ஒரு நனவாகன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கதையை கேட்ட உடனே இந்த படம் எனக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சி போய் இந்த படத்தை எப்படியாவது நான் தான் தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஒரே ஷெட்யூலில் கிட்டத்தட்ட நாங்கள் போயிட்டு ஒரு 60 நாளில் இந்த படத்தை வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கோம். நாங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டாக்க கதை ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த படமாக்கியிருக்கோம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் முரளிராம், தொப்பி திரைப்படத்தினோட கதாநாயகன். இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த திரைப்படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். யுரேகா அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அண்ட் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். அந்த ஒரு இனத்தவர்களே வந்துட்டு அவனை எதிர்த்து நிற்கிற, அவனோட லட்சியத்துக்காக போராடுற ஒரு கேரக்டர். அவங்களே எதிர்த்து நின்னாலும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொன்னாலும் தன்னோட லட்சியம் வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம். இந்த படத்துக்கு கூட சப்போர்ட் பண்ணது நம்மளோட ஜிஎம் குமார் அவர்களும் அருள்தாஸ் அவர்களும் வந்து இந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. இது வந்து மதுரையில் குரங்கணி, அந்த மாதிரி குரங்கணி மதுரையை தாண்டி மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைஞ்சிருக்கு. நான் தொப்பி படத்தினுடைய இயக்குனர் யுரேகா பேசுகிறேன். தொப்பி எனக்கு 3வது திரைப்படம். முதல் படம் மதுரை சம்பவம், 2வது படம் சிவப்பு எனக்கு பிடிக்கும். தொப்பி 3வது படம் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு படம். ஏனென்றால் இது ஒரு மண் சார்ந்த படம் மட்டுமல்ல, பழங்குடி மக்களுடைய கண்ணீரை சொல்லுகிற ஒரு திரைப்படம். ஒரு காக்கிச்சட்டை கனவோடு வருகிற ஒரு குற்ற பரம்பரையை சார்ந்த ஒரு இளைஞனுடைய கண்ணீரை பதிவு செய்த ஒரு படம் இது. இந்த படம் எனக்கு மிகவும் முக்கியமான படமாக நான் ஏன் கருதுகிறேன் என்றால், இது திரைக்கதையில் பேசப்படுகிற ஒரு படமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த படத்தை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இதன் கதையை கேட்டு இது ஒரு வெற்றி படம் என்று சொல்லி அற்புதமான பாடல்களை இந்த திரைப்படத்திற்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அமெரிக்கா வாழ் தமிழர் ராம் பிரசாத் சுந்தர் அவர்கள் இதற்கு இசையமைத்திருக்கிறார். என்னுடைய நண்பர் மைனா கும்கி ஒளிப்பதிவாளர் எம் சுகுமார் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த படத்தை வெற்றிபெறமாக நீங்கள் மாற்றித்தர வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பரமராஜா அவர்கள் இதை தயாரிக்க நிமோ ப்ரொடக்ஷன் பால் அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள். ஹாய், வணக்கம். என்னோட பேர் ரக்ஷராஜ். இப்போ தொப்பி ஆடியோ ஃபங்க்ஷனில் இருக்குது. டைரக்டர் பை யுரேகா சார், கேமராமேன் சுகுமார் சார், ப்ரொடியூசர் ராஜா சார், ராம் பிரசாத் சுந்தர் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்கு. வைரமுத்து சாரோட வரிகள் ஸ்வேதா கார்த்திக் பாடியிருக்கு. என்னோட கேரக்டர் சொல்லும்போது ஒரு வில்லேஜான பொண்ணு, ஒரு திருட்டு ஃபேமிலி பிறந்து திருட்டு தலைவனோட பொண்ணு. ஆனால் திருட்டுத்தனமும் இல்லை, ஒரு இன்னசென்டான கேரக்டர். என்னோடய ஹீரோ முரளிராம், அவர் என்ன மாமா பையன் சொல்லலாம். இதில் வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு டைலாக்ஸில் இந்த ஸ்லாங் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் டைரக்டர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லி தந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து சுகுமார் சார் கேமராமேன் பண்ணியிருக்கு. எப்படி பண்ணியிருக்கு உங்களுக்கு தெரியும். நல்லா அந்த பிஸி டைமில் நம்ம ஃபிலிம் முடிக்கிறதுக்கு வந்திருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஃபிலிம் முடிச்சு கொடுத்துருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சகாப்தம் படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தில் சண்முக பாண்டியன் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஹைட் வந்து 6 அடிக்கும் மேலேங்க. ஸோ அதனாலவே ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினாங்க.
ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம் வாங்க. சினிமாவில் சகாப்தம் படைக்க போகும் சண்முக பாண்டியனின் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய முதல் வணக்கம். ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் பயங்கர குஷியாக சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பெரியவர் வந்து கொய்யாப்பழம் வைக்கிறதுக்காக மேலே ஏறி போயிருக்கார் ஒரு கூடையில். ஒரு 10 பழம் வந்து 10 ரூபா, 10 பழம் 10 ரூபா, 10 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு அவர் விற்றுட்டு போயிட்டுருக்காரு. அவர் இறங்கி கீழே போனோடனே ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் வந்து 20 பழம் 10 ரூபா, 20 பழம் 10 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுருக்கான் அதே கொய்யாப்பழத்தை. எல்லோரும் அந்த பையன்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க, அந்த பெரியவர்கிட்ட வாங்கலை. அடுத்த பஸ்லேயும் அதே மாதிரி அவர் ஏறி மூச்சு வாங்க இறங்கி 10 பழம் 10 ரூபான்னு விற்க இந்த பையன் போய் 20 பழம் 10 ரூபா அப்படின்னு விற்கும்போது எல்லாம் அதை தான் வாங்குறாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா அந்த பையன் வந்து 20 பழம் 10 ரூபான்னு விற்கும்போது நீ எப்படிப்பா 10 பழத்தை வந்து 10 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, அவன் என்னுடைய மகன் தான், அந்த பழத்தை அவன் விற்கணும்னா நான் இப்படி முன்னாடி விற்றுட்டு போனால் தான் அவனுடைய பழம் விற்கும், அதனால தான் நான் முன்னாடி விற்றுட்டு போகிறேன்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன்னா பாருங்கள், கேப்டன் வந்து ஸ்பெஷலாக கைத்துடுறாரு. தன்னுடைய பையனோட வாழ்க்கைக்காக எல்லா அப்பாவுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன தியாகம் பண்ணி பெரிய தியாகம் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வந்து அவங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. நிறைய மீம்லாம் இப்போ வந்து நெட்டில் பார்க்கலாம். அந்த மாதிரி எப்போது ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன். இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என்னுடைய பையன் ராக்கி வந்து சண்முக பாண்டியனுடைய ஸ்கூல் மேட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் மேட்டு. அதனால் நான் முதல்ல எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய வணக்கத்தை சொன்னேன். நான் வந்து நெட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பேன், அந்த மீம்லாம் வரும், எல்லா நடிகரை பற்றியும் வரும், அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு தடவை இன்ட்ரெஸ்டெல்லரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கே படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு. அதாவது இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கே வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு படம் எடுத்தானுங்க அவனுங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அதை பார்த்தோன்னா நான் சிரித்தேன். பையனுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி மாறி போச்சு. அவர் அப்படி அந்த பக்கம் போயிட்டார். அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் விஜயகாந்த் சார் ஏதாவது கிண்டல் பண்ணிங்கன்னா அவருக்கு பிடிக்காது, அதாவது என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னென்னா விஜயகாந்த் சார் எவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு நடிகர், புரட்சி கலைஞர், தலைவர், ஒரு கட்சியின் தலைவர், கேப்டன், இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பூரா அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா, அவ்வளோதான். ஃப்ரெண்டோட அப்பாங்கிறது மீறி எதுவுமே என் பையனுக்கு தெரியாது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட கேப்டன் அவர், அதுதான் விஜயகாந்த் சாரை பற்றி என் பையனுக்கு தெரிஞ்சது. இந்த படத்தினுடைய துவக்க விழா நண்பர் விஜயகாந்த் வீட்டில் தான் நடந்தது. நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு முதல் ஷாட்டு தம்பிக்கு வசனம் கொடுத்து பேச வேண்டிய ஒரு காட்சி எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப கூச்சப்பட்டு நின்று இருந்தார். எனக்கு என்ன சரியாக ப்ரிப்பேர் ஆகாமல் இறக்கிட்டாங்களா, டைலாக் பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாப்லையே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே சூப்பர் பின்னிட்டீங்க. இல்லை, ஏன்னா நான் நடிகராக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஒரு நடிப்பு அதை எனக்காட்ட அப்பா காட்ட எல்லாருக்குமே தெரியும். பெரிய சிக்கல் வந்து டான்ஸ் தான், மிகப்பெரிய சிக்கல் டான்ஸ் தான். அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கீங்க. பண்ணும்போது அப்புறம் ஃபைட்டு பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எப்போவுமே வந்து ரொம்ப கூச்சப்படுற விஷயமே டான்ஸ் தான். அதில் எப்போ நீங்கள் அசத்தலா பண்ணிட்டீங்களா, அப்புறம் வந்து நடிப்புங்கிறது வந்து சர்வசாதாரணமாக பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த படம் டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எல்லா சாட்சியங்களும் இந்த காட்சியில் இருக்குது. வேற ஒன்றுமே இல்லை. எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி ஓஹோன்னு ஜெயிச்சு காட்டினவங்க தான் நம்மளுக்கு பெரிய இம்சையாக இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்னென்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், நடிகர் தினம் சிவாஜி அவர்களாகட்டும், அவங்க மிகப்பெரிய சாதனையை பண்ணி காட்டில அதுக்கப்புறம் வர நடிகர்கள் வந்து நம்ம அவங்களாட்ட பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருவாங்க. நான் வந்து சில விஷயங்கள் சினிமாவில் நான் ஏதோ ஒரு அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு இம்சை அரசனாக இருந்தது அப்பா தான். இல்லை, பெரிய பெரிய டார்ச்சருங்க உங்களால். என்னன்னா, நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல. நம்ம ஏதோ தகடுன்னு வசனம் பேசணும், நம்ம வந்துட்டோம். ஹீரோ ஆகலைன்னு நினைக்கல, எதுவுமே நான் பழகிக்கல. ஏதோ ஒரு இதில் ஹீரோ ஆகிட்டேன். அப்படியே வசனம் பேசி காலத்தை ஓட்டலான்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வருவார், சார் கொஞ்சம் ஃபைட்டு கிட்டெல்லாம் அப்படியே சேவத்தில் ஏறி அடிக்கணும். எதுக்குங்க, நம்ம தான் தகடுனால கைதட்டுறானா, அப்புறம் எதுக்கு? இல்லை, நீங்கள் விஜயகாந்த் சார் பாருங்கள், அவர் ஃபைட் எப்படி பண்ணுறாரு, அதில் ஒரு பாதியாவது பண்ணாதான் ஹீரோவை தாக்கம் பிடிக்க முடியும். சரி, இப்போ விடுங்கப்பா ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னா, சரி சண்டை தான் ஏதோ பண்ணிடலாம் அப்படின்னா,
எந்த விதமான தயக்கம் இல்லாம தைரியமா எல்லா விஷயத்தையும் இறங்கி பண்ணிடுவார். கூலிக்காரன் படத்துல வச்ச கூறி தப்பாரு, இந்த பூரி தோக்காரு, எதை கண்ட பரதநாட்டியம் ஆட சொன்ன பரதநாட்டியம் ஆடுறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, பிரச்சனை அவருக்கு இல்லை, எனக்கு தான். பாருங்க, அவர் பரதநாட்டியம் ஆடுறாரு. ஐயோ ஏன் இவர் இம்சை, பெரிய இம்சையா இருக்கு. சரி, அப்ப ஏதோ ஓரளவுக்காவது நம்ம டான்ஸ் ஆடி ஆகணும். சரி ஆடி. ஒரு நல்ல விஷயத்துக்கு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறதுக்கு ஆள் வேணும். அப்படி நான் முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு பல நிர்பந்தங்களை உருவாக்கியவர் அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த நிர்பந்தங்கள் உருவாக்கும் போது நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் இருக்கும் இல்லையா? அந்த நிர்பந்தத்தை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து அவரை போல், அவரை தாண்டி நல்லா தேவையே இல்லை, அவரை போல் நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நண்பர்கள் நற்பணி மன்றம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருக்கிறது செங்குட்டவன், ஹீரோயினா அக்ஷயா பண்ணியிருக்காங்க. மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்னு பேர் சொல்லும் போதே தெரியும், குத்துப்பாட்டு மெலடிஸ்க்கெலாம் செம்ம ஃபேமஸ். ஸோ சூப்பரான பாட்டெலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க ஆடியோ லான்ச்சுக்கு போகலாம். ராதாபுரி சார் ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதுக்கு கூட இருந்து இசையமைச்சவர் தேவா சார். இது ராதாபுரி சாருக்கு செகண்ட் என்ட்ரி. இதில் இசை தேவாசோட வாரிசு ஸ்ரீகாந்த் தேவா சார். என் படத்துக்கு அப்புறம் வேறு படத்தை டைரக்டர் போய் கமிஷன் உட்காருவாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதான். இப்போ தான் பயங்கரமாக சொல்ல முன்னே சொல்ல போகிறேன் அவர்கிட்ட உங்கள்கிட்டலாம். சார் சிவாசியில் சாங் இருக்குல்ல சார், ஏ வாடா 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 தோலா, அந்த மாதிரி ஒரு சாங்கு நம்மளோடது வேணும் சார். இவர் அது இல்லை சார் சாங்கு, அதை விட பாருங்கள் கலக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு அப்பயே போட்டு தாக்கிறது. அப்புறம் வேறு இன்னொரு படத்து டைரக்டர் வருவாங்க சார், இந்த என்னத்தை சொல்வேணுங்க அது மாதிரி சரி குத்துவேணும் சார். அதெல்லாம் குத்தா சார், இப்போ குத்துறோம் பார்க்க குத்து அப்படின்னு அங்கேயே குத்திடுறது. நானும் பார்த்தேன், என்னடா ஒரு சிவாசி அப்புறம் இன்னொரு படம் அது இதோட சாங் இருக்கு பார்த்தா இதுதான் மேட்ரு. நம்ம அப்படியே போட்டி அடிச்சு இன்னொருத்தர் அடிச்சு விட்டுறது. ராதாபாரத்தை என்ன சொல்லி கட்டாருன்னு தெரியல, போட்டு மாசம் சரி குத்தும் சரி போட்டு தாக்கியிருக்காரு. தேவா சார் மீன் அப்பா ஒரு மிகப்பெரிய ஹிட்னா வைகாசி பிறந்தாச்சு தான். ஸோ நான் வந்து இன்ன வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தான், ராதபாதி அண்ணன் தான். ஸோ அந்த நன்றியை வந்து இந்த படத்தில் வந்து நல்ல இசையாக காட்டியிருக்கோம். எப்படியுமோ அண்ணனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. முக்கியமாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் பண்ணுறது. அண்டு ஹீரோ செங்குட்டுவன், நான் ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ஹீரோ சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கர மாசாக வந்திருக்கு சார். பேர சார் ஆக்சுவலாக உண்மையாக வந்து கம்போசிங் பண்ணும்போது உங்கள் பேர் தான் சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேர சாருக்கு எப்படி பண்ணுவீங்களா அதே மாதிரி பண்ணி கொடுங்க, மெயினாக அந்த பாட்டே பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் சொன்னேன், இப்போ பேர சார் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ வந்து விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், பரத் சாராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக டான்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீரோ நீங்கள் டான்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். த சேம் டைம் அக்ஷயா ரொம்ப நல்லா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினாக இருக்காங்க. அண்டு எங்கள் முதலாளி, எங்கள் ப்ரொடியூசரை நாங்கள் அப்படி தான் கூடுவோம் முதலாளின்ட்டு, மாதையன் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். ராதாபாரதி அந்த வைகாசி பிறந்தாச்சு பாட்டு, மற்ற படங்கள் பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டை ஒத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, சும்மாவே ஆடுறதுக்கால அதுக்கு சலம் கட்டி விட்டா கேட்கவா வேணும் அப்படின்ட்டு, அது மாதிரி ராதாபாரதியினுடைய டேஸ்ட்டுக்கு ஸ்ரீகாந்த் தேவா கிடைச்சாருன்னா அப்புறம் எப்படி இருக்கும், அதுதான் சலம் கட்டி விட்ட மாதிரி. ஸோ அவ்வளவு சிறப்பாக பாட்டு. என்னென்ன பாட்டெல்லாம் வந்து பேரரசுக்கு ஆகட்டும் எல்லாருமே ராதாபாரதியிலேருந்து சிறப்பாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏதாவது கடைசி நேரம் வரைக்கும் அந்த பாட்டுன்னா அந்த பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்சு போச்சு பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது.
அது ரெக்கார்டிங் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெக்கார்டிங் முடிஞ்சு அது மறுபடியும் பிக்சரைசேஷன் பண்ணும்போது கூட அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட சொல்லிட்டு இருந்தேன், 6 டேக்கு 7 டேக் போகிற வரைக்கும் வேறு லைனில் பாடிட்டு இருந்தார் இளையராஜாவும் ஜானகி அம்மாவும். அப்புறம் நான் 7வது டேக் முடிஞ்சு 8வது டேக் அப்போ போய் இல்லை எனக்கு லைன் பிடிக்கல பல்லவி அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி கொடுத்தேன். அந்த மாற்றி எழுதி கொடுத்தது தான் விளக்கு வச்ச நேரத்தில் அந்த பாட்டு. ஸோ எது எப்போ அமையும் நமக்கு சொல்ல முடியாது. அதே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதில் இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா, ராஜா முதல்ல பாட மாட்டேன்ட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் 6 டேக் முடிஞ்சு 7 டேக் முடிஞ்சு கொடுக்குறீங்க, நான் இனிமேல் வார்த்தையை பிடிச்சி பாட முடியுமா அப்படின்னாரு. இது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா, ஜானகி அம்மானா கூட கஷ்டம்னு சொல்லலாம், தெலுங்கில் எழுதி பாடணும்னு, நீங்கள் தமிழ் தான் நீங்கள் பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் திடீர்னு பாட்டில் லைன் பார்த்தாரு. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சி நின்று பார்க்கையிலே தாகம் என்றான், நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நேரம் தேகம் சூடியாருன்னா, இது என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க என்ன, ஏங்க நல்லா கிளுகிழுப்பாக எழுதியிருக்கேன் இப்படி சொல்கிறீங்க என்ன, இல்லை நான் இதெல்லாம் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு, நான் மாலை போட்டிருக்கேன். நான் சொன்னேன், உங்களை யார் மாலை போட சொன்னா அப்படின்னு. என்ன யார் மாலை போட சொல்லலான்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் சினிமாவுக்கு நாங்கள் சினிமா எடுக்கிறோம், நீங்கள் மாலை போட்டதுக்காக நாங்கள் என்ன சாமி படமாக எடுத்துகிட்டு இருக்க முடியும். ஒன்று மாலை போடுற நேரத்தில் நான் கம்போசிங் உட்காரலன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மாலையை கொஞ்சம் மறைச்சி ஏதாவது வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கிளுகிழப்புக்கு அதை மறந்துடுங்க, சாமியை மறந்து இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரே கோவம். அப்புறம் ஜானகி மேலே லைன் நல்லா இருக்குன்னு பாடுறேன்னு சொன்னோன்னே அப்புறம் இவரும் பாடினார். பாடும்போது என்னென்னா திடீர்னு கடைசியில் இது செக்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடிட்டே இருந்தவர் கடைசி லைன் பல்லவி பாடும்போது, விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தாங்கிறதுக்கு பதிலாக தன்னா நன்னா அப்படின்ட்டாரு. அப்புறம் அடுத்தது மறைஞ்சு நின்று பார்க்கையில் சரிண்ணா அண்ணா அப்படின்ட்டு அப்புறம் சாரி அப்படின்னாரு. பாட்டு முடிஞ்சு கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுத்ததுனால எனக்கு வார்த்தை டக்குன்னு மைண்டில் வரல, 1 more டேக்கு அப்படின்னு சொன்னார். நான் இல்லைங்க பேக்கப், ஜானகி அம்மா பேக்கப் அப்படின்ட்டேன். இல்லை நான் வார்த்தையே பாடலையாண்ணா. இல்லை நீங்கள் முதல்ல செக்ஸாக இருக்குது பாட மாட்டேன்னீங்க, இப்போ நீங்கள் பாடினது எனக்கு ரொம்ப செக்ஸாக இருக்குது. விளக்கு வச்ச நேரத்தில் தன்னாண்ணா, மறைஞ்சு நின்று பார்க்கையில் தரினாண்ணா, அதனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துடுச்சு. அதனால் இல்லை நான் பாடிடுறேண்ணா, வேண்டவே வேண்டாம், நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அதனால் வேண்டாம், மாலை போட்டுருக்கிறதுனால நீங்கள் பாடவே வேண்டாம், அந்த தப்பு செய்யாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். சரவணன் சார் எல்லாம் சிரிச்சு அப்புறம் நீங்கள் சரியான ஆள் அப்படி இப்படின்னாரு. எப்படியோ பாட்டு நல்லா வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி பாட்டில் கடைசி வரைக்குமே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பாட்டில் ஏதாவது கிடைக்கும். நான் எப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவில் பாட்டு வந்ததுன்னா நான் ஊரில் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன். எந்த ஊர்லையா இப்படி மரத்துக்கிட்ட போய் இப்படி எட்டு நின்று பாடுறாங்க, இப்படி பாடுறாங்க, இப்படி பாடுறாங்க, இது என்ன சினிமாவில் மட்டும் இப்படி பாடிட்டு இருக்காங்களேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் ஹீரோவாக நடிச்சுன்னி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு எங்கள் டைரக்டர் எடுத்துன்னுமே வச்சுட்டாரு. என்னென்னா லைனு, யோ ராஜன் இப்படி என்ட்ரி ஆகிற வான் மேகங்களே பாடியா அப்படின்னு எல்லாத்தையும் கிண்டல் பண்ணோம். இப்போ நான் என்ட்ரி வான் மேகங்களே பாடணுன்னு எனக்கு வாயே வரல. நான் போய் வான் மேகங்கள் அப்படின்னா, ஓ நல்லா பாடியா, வாயை திறந்து வான் மேகங்கள் அப்படி பாடியா அப்படின்னாரு. நான் ரொம்ப முயற்சி பண்ணி வான் மேகம் அதுக்கு மேலே பாடல. என்ன யாரு உங்களுக்கு அப்புறம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை முதல்ல கூப்பிடு அப்படின்னு அந்த ரவியை கூப்பிட்டாரு. அந்த பொண்ணை பாடு, நல்லா வாயை திறந்து பாடுமா, அதுக்கு பாசு புரியாது, அது இந்தியாச்சா. இவர் என்ன செய்யறாரோ அது அப்படியே தானே செய்யும். இவர் வான் மேகங்கள், அதுவும் வான் மேகங்கள் அப்படின்னு நான் கம்மியாகவே பாடினேன். மூவியாளர் போட்டு சிங் பண்ணும்போது பார்த்தாரு அந்த பொண்ணு, வா யோ என்னைய வா இப்படி திறந்துருக்கு, நீங்கள் தானே சார் நல்லா திறந்து பாடு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுலே கம்மியாக வாய் திறக்கிற இடமா பாடியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி எப்படியோ போட்டேன். இன்னும் படத்தில் பார்த்தோம்னா அந்த வான்மயங்களில் ரவி அந்த வாயை கொஞ்சம் அதிகமாக திறந்து தான் பாடியிருக்கோம். எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னா, பாட்டுன்னா அவ்வளோ ஒரு டென்ஷனாகவும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் இங்கே முதல் அறிமுகமாக இருக்க இந்த செங்குட்டுவன் எந்த பயமுமே இல்லாமல் அவ்வளவு அந்த லவ் டுவைட்டுக்கும் இருக்கணும். டவுன் டுவைட்லேயும் சரி அந்த குத்துப்பாட்டுலேயும் சரி அவ்வளவு பிரமாதமாக அழகாக அபிநயம் முடித்து பாடியிருக்காரு. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. ராதா பாரதி அவர் ரொம்ப பழக்கமானவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அதனால் அந்த செங்குட்டுவன்
சேரன் செங்குட்டுவன் மாற மகுடம் சூடணும். நம்ம காலிவுட் அன்கட்டில் வந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப்.